ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி மாம் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியாழக்கிழமை போல் எடுத்த விளாக் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த விளாகில் ஒரு சிம்பிள் மேக்கப் லுக்கு, அப்புறம் வியாழக்கிழமைன்றதுனால நானும் அம்மாவும் பாபா கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே ஒரு சில கிளிப்ஸ் எடுத்திருந்தேன். அப்புறம் அங்கே நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன், அதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கோவிலில் என்ன சொன்னாங்க, என்ன அது விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா அப்பளமும் மணத்தக்காளி வத்தலும் வச்சு காரக்குழம்பு மாதிரி பண்ணியிருந்தேன். அதை நீங்கள் கேட்டிருந்தீங்க, ஸோ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து ஒரு சிம்பிள் மேக்கப் லுக்கு, அதோடு சேர்ந்து சிங்க் கிட்ட வந்து காணு இருக்கும் இல்லையா, அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மெத்தடில் க்ளீன் பண்ணிக்க பார்த்துருக்கேன். ஏன்னா அது நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு. ஸோ நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு உங்களுக்கு இந்த விளாகில் சொல்கிறேன். ஸோ விளாக் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் மேக்கப்புக்கு யூஸ் பண்ண ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக தேவைப்படும் உங்களுக்கு, ஏன்னா நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ அவங்களுக்காகவே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அப்புறம் இந்த ட்ரெஸ் வந்து சொல்லி ஆகணும். இது வந்து அஷதப்பா எனக்காக பர்த்டே அன்றைக்கி எடுத்து கொடுத்தாங்க. நான் விளாக்லேயே சொல்லியிருப்பேன். அதை நான் உங்களுக்கு போட்டு ஃபுல் வியூ காமிக்கிறேன் அப்படின்னு நான் அதிலே சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதனால் உங்களுக்காக நான் மறுபடியும் வந்து போட்டு ஃபுல்லாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். இது ரொம்ப லூஸாக இருந்துச்சு. அப்புறம் நான் தான் என்ன பண்ணிட்டேனாக்கா, கொஞ்சம் சைட்லலாம் நானே இடுப்பு அப்புறம் கையெலாம் வந்து நானே வந்து பிடிச்சிட்டேன். ஸோ பிடிச்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் ரொம்ப லென்த்தாக கீழே வரைக்கும் தொங்குது. அதுதான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி நைட்டி மாதிரி இருக்கிற மாதிரி தோணுச்சு. பட் நல்லா தான் இருக்குல்ல. ஸோ நீங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தம்பி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் நான் அம்மா கிளம்பி போனோம். ஸோ அதுக்கப்புறம் ஏன்னா அவனை ஈவினிங் நான் மறுபடியும் போய் கூப்பிட்டு வரணும் இல்லையா, அதனால் விளையாட போனால் தான் நான் சீக்கிரமாக வந்து கொஞ்சம் வேலைலாம் பார்க்குற மாதிரி இருக்கும், எனக்கு கரெக்டாக இருக்கும் டைமுன்றதுனால காலையிலே போயிட்டு வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் அம்மா வந்து நான் போய் அம்மாவை பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து அங்கே வந்து கோயிலுக்கு போயிடுவோம். அங்கே போயிட்டு பார்க்கலாம். இப்போ நாங்கள் கோயிலுக்கு வந்துவிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு ஸ்கூட்டியில் தான் வந்தோம். ஸோ ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் ஆச்சு. ஏன்னா நான் அம்மாவை கூப்பிட்டுருந்தேன், கொஞ்சம் பொறுமையாக தான் வந்தேன். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஊரில் என்ன ஊர்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இது எங்கே இருக்குன்னா பால் பண்ணைக்கு முன்னாடியே அங்கே இருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நானே வரேன். அம்மா இது வந்து செகண்ட் டைம் வராங்க. இது அம்மாவுக்கு வந்து ஒருத்தவங்க சொல்லி அதுக்கப்புறம் வந்திருக்காங்க இந்த கோவிலுக்கு. இதுக்கு முன்னாடி நாங்கள் வில்லியனூர் பாபா கோயில் இருக்கு இல்லையா, அங்கே தான் நாங்கள் போயிருப்போம், அடிக்கடி போவோம். பட் இதுதான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் வர்றது. ஸோ இவர் தான் நம்ம அந்த கோவிலில் இருக்கிற பாபா. ஸோ சர்வமங்கல சாய்பாபான்னு போட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே என்ன விசேஷம்னா, நம்ம வேண்டினது வந்து பார்த்திங்கன்னா 9 வாரத்துக்குள்ளே நடக்கும்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து ஒரு தேங்காய் பரிகாரம் மாதிரி சொன்னாங்க. தேங்காய் வாங்கிட்டு வந்து அது 9 வாரத்துக்கும் தேங்காய் வாங்கி நம்ம சாமிக்கு வச்சு, நம்ம வந்து அங்கே ஒரு தேங்காய் எரிய போடுற இடம்லாம் இருக்கும், அந்த இடத்துல வச்சிடணுமா நம்மளோட வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக. ஸோ நம்ம தேங்காய் வாங்கி அதை வீட்டுக்கு கொண்டு போயிட்டு நம்ம அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக பூஜை ரூமில் வச்சு அதை வழிபட்டுட்டு அடுத்த வியாழக்கிழமை வரும்போது நம்ம பூஜை ரூமில் வச்ச தேங்காய் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு இடம் இருக்கும், தேங்காய் வைக்கிற இடம் இருக்கும், அந்த இடத்துல வச்சு நம்ம வந்துட வேண்டியது தான். அங்கே வந்து தேங்காயெலாம் எரிய போடுவாங்க. பட் நாங்கள் காலையிலே போனதுனால கொஞ்சம் இதை வந்து எரிய போடலை, இனிமேல் தான் எரிய போடுவாங்களாம். ஸோ இத்தனை பேர் தேங்காய் வச்சுட்டு போயிருக்காங்க, நாங்களும் வச்சுட்டோம். எனக்கு அங்கே போனதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு விஷயமே இருக்குது, இந்த மாதிரி ஒரு வேண்டுதல்லாம் வைக்கணும் போல் அப்படின்னு எனக்கு தெரியுமே. பட் நான் வந்து காணிக்கை மட்டும் கொஞ்சம் உண்டியில் போட்டுட்டு நான் வேண்டிட்டு வந்துட்டேன். அம்மா மட்டும் இதோட 2வது வாரமாக வந்து அந்த வேண்டுதலை நிறைவேற்றிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வியாழக்கிழமை இன்னும் 9 வாரத்துக்குள்ளே அவங்க வந்து இந்த பரிகாரம் பண்ணுவாங்க போல். ஸோ நான் வந்ததுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நார்மலாக மற்ற வேலையை பார்க்க வேண்டியது தான். என்னதான் தலையிலலாம் வந்து இந்த மாதிரி துணிலாம் கட்டிட்டு கூலிங் கிளாஸ்லாம் போட்டுட்டு போனாலும் அந்த வெயில் வந்து நம்ம ஸ்கின்னை நல்லாவே டேமேஜ் பண்ணுது. அந்த அளவுக்கு நான் ட்ராவல் வேறையா ஒரு மாதிரி ஃபேஸே ரொம்ப ஆயிலியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வீட்டுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்காக நான் அன்றைக்கி கேரட் ரைஸும் அப்புறம் வந்து ஆப்பிளும் டேட்ஸும் தான் நான் வந்து கட் பண்ணி கொடுத்து அனுப்பினேன் ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு. ஸ்நாக்ஸுக்கு அந்த ஆப்பிள் வச்சு கொடுத்துட்டேன். ஸோ இதை நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன். பட் நான் அது காலையில் தம்பிக்கு மட்டும்தான் செஞ்சு கொடுத்துட்டு போனேன். வீட்டில் நான் வந்து காலை சாப்பாடு எதுவும் செய்யலை, ஏன்னா நான் தான் சாப்பிடாமல் போனேன் இல்லையா கோயிலுக்கு. இனிமேல் தான் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சு ரெடி பண்ணணும்.
இப்போ நான் ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கிச்சனில் வந்து மொபைல் முதல்ல சார்ஜ் போட்டேன். ஏன்னா சார்ஜ் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் சார்ஜ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் போய்ட்டு சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பக்கம் சாதம் வச்சுருக்கேன், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழம்பு பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் வந்து இந்த எண்ணெய் ஊற்றி நான் அப்பளமும் இந்த மணத்தக்காளி வத்தலும் பொரித்து எடுத்துக்கிட்டேன். இனிமேல் அதே எண்ணெயில் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு கொஞ்சமாக வடகம் சேர்த்துருக்கேன். நம்ம வீட்டிலே ரெடி பண்ண வடகம் தான். ஸோ அதை நான் போட்டு நல்லா இது மாதிரி வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பூண்டு வந்து நல்லா குட்டி குட்டி அந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிறேன். நீங்கள் தட்டி கூட சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை நல்லா வாசனையாக இருக்கும் இந்த குழம்புக்கு நிறைய போட்டிங்கனாக்கா. ஸோ அடுத்தது பொடியாக நறுக்குன்னா பெரிய சைஸ் வெங்காயத்தை போட்டுட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு நான் வந்து கொஞ்சமாக எடுத்து போட்டு அதுக்கப்புறம் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும், அதுக்கப்புறமா தான் மற்ற பொருள் சேர்க்கணும். இப்போ நான் வந்து பொடியாக நறுக்குன்னு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி நீங்கள் பியூரி மாதிரி அரைச்சி கூட சேர்க்கலாம், பட் எனக்கு டைம் இல்லை, பசி ரொம்ப எடுத்துக்கிச்சுன்றதுனால கட் பண்ணியே சேர்த்துட்டேன். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வந்து வதக்கி எடுத்துக்க வேண்டியது தான். இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி மட்டும் தான் சேர்த்துக்கிறேன், புளி தண்ணி சேர்க்கல. ஸோ தண்ணி சேர்த்துட்டு நல்லா இது வந்து கொதிக்க விட போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த மணத்தக்காளி வத்தல் இருக்கும் இல்லையா, அதை போட்டுட்டு நல்லா நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா நான் வந்து புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். புளி தண்ணி சேர்த்து நல்லா வந்து நீங்கள் கொதிக்க விடுங்க. கடைசியாக இறக்க போகிற டைமில் அப்பளம் பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா இந்த மாதிரி நொறுக்கி இந்த குழம்போடு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை, அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ குழம்பு ரெடியானதும் நான் சைட் டிஷ்லாம் எதுவுமே வைக்கல, ஏன்னா ரொம்ப பசியாக இருந்தனால சீக்கிரமாக சாதம் போட்டு நான் சாப்பிட்டுட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் காலையில் கிளம்பும் போதே நான் துணிலாம் வந்து காய போட்டு தான் போனேன் மெத்தையில். ஸோ அது கொஞ்சம் காஞ்சிட்டு இருக்கும். நான் போகும்போதே நல்லா வெயில் இல்லையா, ஸோ நல்லாவே காஞ்சிருக்கும். அதனால் நான் போயிட்டு துணி எடுத்துகிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு நான் மதியமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். முடிஞ்ச அளவுக்கு துணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வியாழக்கிழமை துவைச்சி வச்சுருங்க. எந்த காரணத்தை கொண்டு நம்ம வந்து வெள்ளிக்கிழமை அன்றைக்கி துணி துவைக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த ஒரு க்ளீனிங் ஒர்க்குமே வந்து நம்ம வெள்ளிக்கிழமை பண்ண மாட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் துணி துவைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை பண்ண வேணாம். முடிஞ்ச அளவுக்கு வியாழக்கிழமை பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வெள்ளிக்கிழமை வேலையும் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி ஏன் பண்ணக்கூடாது சொல்கிறேன்னா, கொஞ்சம் கஷ்டம் வரும் வீட்டுக்கு. அடிக்கடி நம்ம வந்து வெள்ளிக்கிழமை க்ளீனிங் ஒர்க்கையோ இல்லைனா இந்த மாதிரி துணி துவைக்கிற வேலையோ பண்ணோம்னாக்கா வீட்டில் கஷ்டம் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வியாழக்கிழமை நீங்கள் துவைச்சி வச்சிட்டிங்கன்னா டைம் கிடைக்கும் போது துணி மடித்து வச்சுட்டா நமக்கு வேலையும் மிச்சமாக இருக்கும். ஸோ துணி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் மடிச்சுலாம் வைக்கல, ஏன்னா நைட்டுக்கு மடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் ஆக போகுது, ஏன்னா தம்பி போய் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரணும். அவன் வர்றதுக்குள்ளே ஏதாவது ஒரு ஸ்நாக் பண்ணி வச்சுருவேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நானும் அம்மாவும் வரும்போதே கிழங்கு வாங்கிட்டு வந்தோம், மரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்தோம். ஸோ அதை வேச்சு கொடுக்கலாம் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக உப்பு மட்டும் தூவி நல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா தடவி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வானலில் வச்சு நான் வந்து மூடி போட்டு வச்சுட்டா ஒரு 1/4 மணி நேரத்தில் வந்து நல்லா கிழங்கு வெந்துடும். அப்படியே சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா நான் டீ போடுறதுக்காக பாலும் கொதிக்க வச்சுருக்கேன். ஸோ கிழங்கு வந்து வெந்துருச்சு, அதை நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இது வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சு பார்த்தா நல்லா சூப்பராக வெந்திருக்கும். நான் உங்கள் ஸ்பூனாலே குத்தி காமிக்கிற பாருங்கள், நல்லா சாஃப்டாகவே வெந்திருக்கு. இதை வந்து தம்பி வரும்போது அவனுக்கு நான் சக்கரை வச்சு கொடுப்பேன். சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பூ துருவி அந்த மரவள்ளி கிழங்குல வந்து அந்த நாரெல்லாம் எடுத்துட்டு அதில் தேங்காய் பூ கொஞ்சம் சக்கரை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு பவுலில் போட்டு கொடுத்துட்டு அவன் அழகாக சாப்பிட்ருவான். பட் என்கிட்ட அன்றைக்கி தேங்காய் இல்லை அப்படின்றதுனால நான் வெறும் கிழங்குல கொஞ்சம் சக்கரை வச்சு நான் கொடுத்துட்டேன். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் நான் இந்த பிளேட்டில் சர்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். கிழங்கு நல்லாவே வெந்திருக்கு, இன்னும் தம்பி வரல, சரி உங்களுக்கு காமிக்கணுமே அப்படின்றதுனால வச்சு காமிச்சேன். கொஞ்சமாக சக்கரை தொட்டு இந்த மாதிரி சாப்பிட வேண்டியது தான், நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வந்து கிழங்குலேயே லைட்டாக உப்பு தடவி வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த உப்பு அப்புறம் இந்த சக்கரை தொட்டு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
இதோட பார்த்திங்கன்னா அன்றைக்கான டே வந்து நான் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் vlog எதுவும் ஷூட் பண்ணலை. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டர் எப்படி நீங்கள் மாற்றுவீங்கன்னு எனக்கு காமிங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. இது எப்பயோ கேட்டாங்க. பட் எனக்கு வந்து எடுக்கிறதுக்கு ஞாபகமும் இல்லை. எனக்கு சிலிண்டர் மாற்றினாலே பயமாக இருக்கும் எனக்கு. ஆனால் சரி நம்ம ஃபஸ்ட் டைம் நான் வந்து அவங்களுக்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம் சொல்லிவிட்டு எனக்கு காலியாகிற டைமில் தான் எனக்கு தெரிஞ்ச சிலிண்டர் காலியாக போகுதுன்னு தெரிஞ்சுது. ஸோ இப்போ நம்ம எடுத்துகிட்டா கரெக்டாக இருக்கும் இந்த வீடியோ அப்படி சொல்லி தான் நான் வந்து அவங்களுக்காக ஷூட் பண்ணேன். ஸோ பார்த்திங்கனாலே தெரியும், நான் ஹை ஃப்ளேமில் வச்சேன். எனக்கு கேஸ் வந்து சுத்தமாக காலியாகி போய் அதுவே நின்று போயிடுச்சு. இப்போ இது வந்து நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு சிலிண்டர் வந்து நான் வெளியில் ஒரு சிலிண்டர் வச்சுருப்பேன், ஃபுல் சிலிண்டர் வச்சுருப்பேன். எம்டி சிலிண்டர் தூக்கிட்டு போயிட்டு வெளியில் வச்சுருவேன். இதுக்கப்புறம் நான் இதை உள்ளே எடுத்துகிட்டு வந்து மாற்ற வேண்டியது தான், ரெகுலேட்டர் வச்சு மாற்ற வேண்டியது தான். அன்றைக்கி வந்து நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அந்த பழைய சிலிண்டர்லாம் எடுத்துட்டேன். புது சிலிண்டரில் வந்து அந்த கேப் ஓப்பன் பண்ணுறதே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா போய் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறமா நான் கேஸை வந்து மாற்றினேன். அதனால தான் உங்களுக்கு கேஸ் மாற்றின அந்த சிலிண்டர் மாற்றின வீடியோ வந்து உங்களுக்கு இருக்காது. ஸோ நான் அதை எடுக்கலை. எனக்கு கொஞ்சம் பயம் சிலிண்டர் மாற்றுறதுனால. எப்பயுமே நான் ஹர்ஷித் அப்பா தான் மாற்ற சொல்வேன், இல்லைன்னா அப்பா வந்தாருன்னா மாற்ற சொல்வேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அம்மாவை கூட்டிகிட்டு வந்து சிலிண்டர் மாற்றி வச்சேன். ஸோ எனக்கு கொஞ்சம் பயம் தான்ப்பா சிலிண்டர் மாற்றுறதுக்கு. நானும் இனிமேல் கற்றுக்கணும். பயமாக இருக்குமா இல்லை சிலிண்டர்லாம் நீங்கள் மாற்றுவீங்களா, எப்படி மாற்றுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நானும் நிறைய வீடியோ பார்த்தேன் மாற்றுறதுக்கு. பட் எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குற கிளிப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எடுத்தது தான். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் தலை குளிச்சுட்டு வீட்டில் எல்லாம் சமையல் வேலைலாம் முடிச்சுட்டு சிலிண்டர்லாம் மாற்றிட்டு தான் நான் வந்து உங்களுக்கு இந்த இது காமிக்கிறேன். இந்த பூ உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லுங்கள். நான் வந்து பர்த்டே ட்ரெஸ் காமிக்கும்போது உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இது வந்து டெக்கரேட்டிவ் நம்ம ஹேங்கிங் ஃப்ளவர் தான் இது. சரி, நான் பூஜை ரூமில் மாட்டிட்டதுக்கப்புறம் பார்த்தேன் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். ஸோ ரொம்ப அழகாக இருந்தது இல்லை? நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த கான் வந்து க்ளீன் பண்ணுறது காமிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது நான் வந்து கொஞ்சம் புளிச்ச இட்லி மாவு எடுத்துக்க சொன்னாங்க, அது கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ கெச்சப் வந்து ஆட் பண்ண சொல்லிக்கிட்டாங்க. ஸோ இது 2 மட்டும் தானா, வேறு எதுவுமே சேர்க்க வேணான்னு சொன்னாங்க. 2 மட்டும் சேர்த்து நல்லா கை வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட்டை எடுத்து நம்ம அந்த கானில் எல்லா பக்கமும் நல்லா தடவி விட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமா ஸ்க்ரப் வச்சு க்ளீன் பண்ண சொன்னாங்க. எந்த ஸ்க்ரப்புன்னு சொல்லவே இல்லை அவங்க. நான் என்ன பண்ணிட்டேன் பார்த்தா ஸ்டீல் ஸ்க்ரப் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி நல்லா வந்து க்ளீன் பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நம்ம வாஷ் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நிஜமாகவே இந்த டிப் ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு ஈஸியாகவும் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து கண்டிப்பாக நான் ஃபீட்பேக் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நிஜமாகவே ரொம்ப நல்லாயிருக்கு சிஸ்டர். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நல்லாவே க்ளீனாக இருக்குது. அவ்வளோதான், நான் வந்து கானும் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த vlog உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு vlogல வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் நம்மளோட சேனலை புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.